ஓம் சாந்தி 9/3/2024 சக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது திரும்பிச் செல்ல வேண்டும். ஆகவே பழைய தேகம் மற்றும் பழைய உலகிலிருந்து விடுபட்டவராக ஆகுங்கள். தனது பேட்டரியை சார்ஜ் செய்வதற்காக யோக பட்டியில் அமருங்கள். கேள்வி: யோகாவில் தந்தையின் முழுமையான சக்தி எத்தகைய குழந்தைகளுக்கு கிடைக்கின்றது? யோகா செய்யும் பொழுது தந்தையினுடைய முழுமையான சக்தி எந்த குழந்தைகளுக்கு கிடைக்கின்றது? பதில்: யாருடைய புத்தி வெளியில் அலையவில்லையோ, யார் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையின் நினைவில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தந்தையிடமிருந்து சக்தி கிடைக்கின்றது. பாபா குழந்தைகளுக்கு சக்திகளை கொடுக்கின்றார். தந்தையின் சக்திகளை எடுத்துக்கொள்வதுதான் குழந்தைகளின் காரியமாகும். அவரிடமிருந்து சக்திகளை எடுத்துக்கொள்வது, அதாவது கேட்ச் செய்வது குழந்தைகளுடைய காரியமாகும். ஏனெனில் தந்தையின் சக்தியின் மூலமாகத்தான் ஆத்மா என்ற பேட்டரி சார்ஜ் ஆகும், சக்தி கிடைக்கும், விகர்மம் விநாசமாகும். இதனையே யோக அக்னி என்று கூறப்படுகின்றது. இதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. கல்ப கல்பத்திற்கு நான் இதே விஷயத்தை உங்களுக்கு கூறுகின்றேன். நீங்கள் காமச்சிதையினால் கருப்பாகி அழிந்து விடுகின்றீர்கள். நெருப்பினால் மனிதர்கள் கருப்பாகி விடுகின்றனர். நீங்களும் அழுக்காகி விடுகின்றீர்கள். சத்தோ பிரதானத்திற்கான சக்தி முழுமையாக நீங்கிவிட்டது. ஆத்மா என்ற பேட்டரியில் ஒரேடியாக சார்ஜ் இல்லாமல் வண்டி நின்றுவிடும் அளவிற்கு இருக்கக்கூடாது. இப்பொழுது அனைவரும் சக்தியை இழக்கும் நேரம் வந்துவிட்டது. அப்போதுதான் நாடகத்தின் திட்டப்படி தந்தை வருகின்றார். யார் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்களோ அவர்களுடைய பேட்டரி சார்ஜ் ஆகின்றது. உங்களுடைய பேட்டரி கண்டிப்பாக இப்பொழுது சார்ஜ் ஆக வேண்டும். காலையில் இங்கு வந்து அமர்வதால் மட்டும் சார்ஜ் ஆகிவிடும் என்று நினைக்காதீர்கள். இல்லை, எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் நினைவின் மூலம்தான் சார்ஜ் செய்ய முடியும். இங்கு கர்ப்பத்தில் ஆத்மா கணக்கை அனுபவிக்க வேண்டியிருக்கின்றது. அப்பொழுது நான் ஒரு பொழுதும் பாவ ஆத்மாவாக ஆக மாட்டேன் என்று பச்சாதாபப்படுகின்றது. அரை கல்பத்திற்கு பாவ ஆத்மாவாக ஆகின்றது. இப்பொழுது தந்தையின் மூலமாக பாவனமான ஆத்மாவாக ஆகின்றீர்கள். பாபா சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய உடல், மனம், செல்வம் அனைத்தையும் தந்தையிடம் கொடுக்கின்றீர்கள். இப்படிப்பட்ட தானத்தை யாரும் அறிந்திருக்கவில்லை. தானத்தை பெறக்கூடியவரும் மற்றும் கொடுக்கக்கூடியவரும் பாரதத்தில்தான் வருகின்றனர். இவை அனைத்தும் புரிந்து கொள்வதற்கான ஆழமான விஷயங்களாகும். பாபா நாளுக்கு நாள் யுக்திகளை கூறிக்கொண்டே இருக்கின்றார். மற்றபடி புரிந்து கொள்வது, புரிந்து கொள்ளாமல் இருப்பது, இது வரிசைப்படியான மாணவர்களின் மீது இருக்கின்றது. உங்களுக்கு பசுமையான செல்வம் கிடைத்து கொண்டிருக்கின்றது. ஜீரணிக்கவும் வேண்டுமல்லவா? மிகப்பெரிய லாட்டரி ஆகும். ஜென்ம ஜென்மத்திற்கு கல்பத்திற்கான லாட்டரியாகும். இதில் முழுமையான கவனம் கொடுக்க வேண்டும். பாபாவிடமிருந்து நாம் சக்தியை, அதாவது கரண்டை அடைந்து கொண்டிருக்கின்றோம். தந்தையும் நெற்றியின் நடுவில் அமர்ந்திருக்கின்றார், அருகில் அமர்ந்திருக்கின்றார்.
நீங்களும் தன்னை ஆத்மா என்று நினைத்த பாபாவை நினைவு செய்ய வேண்டுமே தவிர பிரம்மா பாபாவை அல்ல. பிரம்மா பாபாவினுடைய புருவ மத்தியில் அமர்ந்திருக்கின்ற தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நாம் சிவ பாபாவிடத்தில்தான் யோகம் வைத்து அமர்ந்திருக்கின்றோம். இவரை பார்த்தாலும் நாம் அவரை நினைவு செய்கின்றோம். இவை அனைத்தும் ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லவா? நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஆத்மாவை தூய்மையாக்குவதற்காக அதிகாலையில் தந்தையிடமிருந்து சக்தியை அடைய வேண்டும். புத்தி யோகத்தை வெளியிலிருந்து நீக்கி ஒரு தந்தையிடத்தில் செலுத்த வேண்டும். தந்தையின் சக்தியை பெற வேண்டும். இரண்டாவது, தங்களுக்குள் சகோதர சகோதரத்துவத்திற்கான உண்மையான அன்புடன் இருக்க வேண்டும். சகோதரத்துவத்தினுடைய உண்மையான அன்பு இருக்க வேண்டும். அனைவருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். ஆத்மா என்ற சகோதரன் அழிவற்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றது. ஆகவே நெற்றியின் நடுவில் மட்டுமே பார்த்து பேச வேண்டும். இன்றைய முரளியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழகான வரதானம், தன்னுடைய தொடர்பில் வரும் அநேக ஆத்மாக்களுடைய கவலைகளை அழித்து அனைவருக்கும் பிரியமானவர் ஆவீர்களாக. தன் தொடர்பில் வரக்கூடிய அநேக ஆத்மாக்களுடைய கவலைகளை அழித்து அனைவருக்கும் பிரியமானவர் ஆகுக. விளக்கம். நிகழ்கால சமயத்தில் மனிதர்களிடத்தில் சுயநல உணர்விருக்கும் காரணத்தினால் மற்றும் வைபவங்களின் மூலம் அற்பகால பிராப்தி கிடைக்கும் காரணத்தினால் ஆத்மாக்கள் ஏதாவது கவலையில் குழப்பம் அடைந்திருக்கின்றார்கள். சுயநல உணர்வு இருக்கக்கூடிய காரணத்தினால மற்றும் வைபவங்களின் மூலம் அற்பகால பிராப்தி கிடைக்கும் காரணத்தினால ஏதாவது ஒரு கவலையினால குழப்பம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். சுப சிந்தனை செய்யும் ஆத்மாக்களாகிய உங்களுடைய கொஞ்ச நேர தொடர்பு, அவங்க உங்ககிட்ட கொஞ்ச நேரத்துக்காக வந்தாலும் சரி, இந்த கொஞ்ச நேர தொடர்பாகப்பட்டது அந்த ஆத்மாக்களுடைய கவலைகளை அழிப்பதற்கான ஆதாரம் ஆகிவிடுகின்றது. இன்று உலகத்திற்கு உங்களை போன்ற சுப சிந்தனை செய்யும் ஆத்மாக்களினுடைய தேவை உள்ளது. சுப சிந்தனை அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, யாரிடத்துல இல்லை. ஆகவே உங்களுடைய சேவை உலக மக்களுக்கு தேவை. ஆகவே நீங்கள் உலகத்திற்கு மிகவும் பிரியமானவர்கள் ஆவீர்கள். ஸ்லோகன். வைரத்திற்கு சமமான ஆத்மாக்களாகிய உங்களுடைய வார்த்தை ரத்தினத்திற்கு சமமாகவும் மதிப்பு வாய்ந்ததாகவும் இருக்க வேண்டும். வைரத்திற்கு சமமான ஆத்மாக்களாகிய உங்களுடைய வார்த்தையாகப்பட்டது ரத்தினத்திற்கு சமமாகவும் மதிப்பு வாய்ந்ததாகவும் இருக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.